இப்போல்லாம் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கா, நம்மளாலே தாங்க முடியல. செடிங்கெல்லாம் எப்படி தாங்குவாங்க, வேகமாகவே ஒரு மாதிரி வாடி போயிடுது. அதனால் காலையில் ஒரு டைம் சாயங்காலம் ஒரு டைம் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது. நான் சொல்ல போனால் ஒரு 2 வருஷமாக புதினா செடி வச்சிட்டு இருக்கேன். முளைச்சதே எல்லாம் செத்து செத்து போயிடும். இந்த டைம் எப்படி செத்து தானே போக போகுது, கடமைக்கு வச்சு விடுவோமே அப்படின்னு நினச்சா நான் நல்லா முளைச்சி வந்திருக்கேன். அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கே ஒரு இனம் புரியாத சந்தோஷமாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் கார்டனை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு இன்னொரு நாள் ஒதுக்கி பார்த்துக்கலாம். காலையில் என் ஃப்ரெண்டு சித்து தான் ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டு, அவள் கனவுல நான் வந்திருப்பேன் போல. அவுட்டிங்னா போனோம், ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட செம்ம ஜாலியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நாங்களும் ஒவ்வொரு டைம் பிளான் பண்ணுவோம் நம்ம மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னு. பட் அந்த ஒரு நாள் என்னைக்கு வரப்போகுதுன்னு எங்களுக்கே தெரியல. அவகிட்ட பேசிட்டு ஒரு பக்கம் சாப்பாடு, அப்புறம் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கட்டுமே அப்படின்னு பழம் சாப்பிட்டுட்டு தக்காளி தொக்கு வச்சு இன்னைக்கு முட்டை தான் அவிச்சிருந்தேன். அப்படியே சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை பார்க்க வேண்டியது தான். நிறைய பேர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்கிறீங்க, நேம் சொல்ல மாட்டேன்றீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அட்வான்ஸாக சொல்கிறீங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லுங்கள், இல்லைன்னா நான் மறந்துடுவேன். முக்கியமாக வீடியோ பாருங்கள், விஷ் பண்ண வீடியோவே பார்க்க மாட்டேன்றீங்க. அப்புறம் என்ன சிஸ்டர் எனக்கு விஷ் பண்ணவே மாட்டேன்றீங்க அப்படின்னு கோவப்படுறீங்க. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் ஜான்சன், சரிதா, பரத்குமார், பிரமீலா அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. பை பாய்.